Exercise 9.9 fourth sum. The region enclosed between the graphs of y is equal to x and y is equal to x square is denoted by r. Find the volume generated when r is rotated through 360 degree about x axis னு கேட்டிருக்காங்க. First நம்ம அந்த graph வரைஞ்சிக்கலாம். y is equal to x squareங்கிறது open upward நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இதுதான் நம்மளோட y is equal to x square. And y is equal to x னா a straight line passing through the origin. ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் அது y is equal to xங்கிறது. ஓகேவா? இப்போ இந்த லைனுக்கும் இந்த பேரபோலாக்கும் நடுவில் இருக்கு இல்லையா இந்த ஏரியா, இதை என்ன செய்கிறாங்க, அப்படியே ரொட்டேட் பண்ணுறாங்க. அப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒரு ரீஜன் ஃபார்ம் ஆகுது இல்லையா. எல்லா ரீஜனையும் எடுத்துக்கூடாது நம்ம. அது ரொட்டேட் பண்ணும்போது இந்த இடத்துல இப்படி வருது இல்லையா, இந்த போர்ஷன்லாம் இருக்குது இல்லையா, அந்த போர்ஷனை மட்டும்தான் எடுக்கிறாங்க. இப்போ சப்போஸ் வந்து இப்படி சுற்றுதுன்னா அந்த இப்போ ரீஜன் என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதாவது இந்த ரெண்டு இது கவர் ஆகிருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் மாதிரி சப்போஸ் இப்படி அசியூம் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்ததுன்னா ஒரு ஹாலோ சிலிண்டர் மாதிரி இருக்குது. அந்த ஹாலோவுக்கு அந்த திக்னஸ் இருக்கு இல்லையா, அந்த திக்னஸை மெஷர் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு எய்ம் பண்ணிக்கோங்க. உள்ளார இருக்கிற எல்லா வால்யூம் கிடையாது, இந்த திக்னஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதை மட்டும் என்ன செய்கிறாங்க நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு என்னது, இது 0ன்னு தெரியும். இது ரெண்டும் மீட் பண்ணிக்கிற இடம் வந்து எப்படி இருக்குது, என்ன இருக்கும், சப்போஸ் இதை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா கூட 1ன்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா y is equal to x ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, y is equal to xன்னு இருக்குது. எடுத்து கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், ஆர் ஈக்குவேட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும், இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸை காமனாக எடுத்துருங்க. எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு பாயிண்ட், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே 1ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இது 1 கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா 1,1ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல 0,0. ஓகேவா? லிமிட் தெரிஞ்சு போயிடுச்சு. இங்கே 1ன்னு தெரிஞ்சிருச்சு, இங்கே 0ன்னு தெரிஞ்சிச்சு. 0லேருந்து 1 வரைக்கும் நம்ம வெறும் சிங்கிள் கர்வு தான் இவ்வளோ நேரம் நம்ம போட்டுருந்தோம் தேர்ட் சம் வரைக்கும். இங்கே இப்போ 2 கர்வ்ஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம எப்பவும் போல் ஏரியாவில் பண்ணுவோம் இல்லையா, டாப்லேருந்து வரும்போது மேலே இருக்கிற கர்வ் என்ன கர்வோ அந்த கர்வ் மைனஸ் த கீழே இருக்கிற கர்வ். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை இன்டகிரேஷன் a to b. இங்கே வந்து என்னது 2 y இருக்க போகுது. ஓகேவா? dx. எக்ஸோட லிமிட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால dx, இங்கே y1 ஸ்கொயர் மைனஸு y2 ஸ்கொயர்னு போட்டுங்க. y1ங்கிறது என்னது, லயனுக்குள்ளது. இந்த y2ங்கிறது எதுக்குள்ளது, பேரபோலாக்குள்ளது. அவ்வளோதான். அங்கே நீங்கள் நேமிங் பண்ணிக்கலாம். 1 2ன்னு எதுக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் மெயினாக என்னது, மேலே இருக்க கர்வு ஃபஸ்ட்டில் எழுதிக்கணும், கீழே இருக்க கர்வை மைனஸ் ஆஃப் த செகண்டுன்னு போட்டுக்கணும். ஓகேவா? பை இன்டகிரேஷன் லிமிட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 0லேருந்து 1 வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை அப்படியே போட்டுங்க. y1 ஸ்கொயர்னா அது y1ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, லைனோட ஈக்குவேஷன் என்ன, y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ yக்கு பதிலாக என்ன போட்டுக்க போகிறோம், எக்ஸ் போட்டுக்க போகிறோம். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? மைனஸ் y2ங்கிறது என்னது, இந்த பேரபோலா. yங்கிறது அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம். ஓகே? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயருங்கும்போது x பவர் 4 இன்ட்டு dx. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு பை. தென் இன்டகிரேட் பண்ணிவிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் 4 இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் பவர் 5 டிவைடட் பை 5. தென் லிமிட்ஸ் 0 to 1. ஜஸ்ட் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள், மைனஸ் தி லோயர் லிமிட். அப்பர் லிமிட் 1, ஸோ 1 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஸோ 1 டிவைடட் பை 3ன்னு வரும். 1 கியூபுங்கிறது 1 டிவைடட் பை 3 மைனஸ் எகெயின் 1 பவர் 5ங்கிறது 1 டிவைடட் பை 5. லோயர் லிமிட் வந்து 0. ஓகேவா? மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட்டு. லோயர் லிமிட்டுங்கிறது 0, எல்லாமே எக்ஸோட மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே 0 ஆகிட போகுது லோயர் லிமிட்டில். ஸோ பை இன்ட்டு இது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கங்க. 5 மைனஸ் 3 டிவைடட் பை 5 3s are 15 which is equal to 2 pi by 15 cubic units. ஓகேவா? இதுதான் அதனுடைய ஆன்சர்.